இந்த வீடியோவில் வந்து நம்ம JavaScript டெமோ ப்ராஜெக்ட் 4 எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளில் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து எந்த நம்பருக்கு அப்படின்ற ஒரு நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டேபிளில் எத்தனை ரோஸ் அப்படின்னு இன்னொரு நம்பர் வந்துட்டு நம்ம யூசர்கிட்டருந்து வாங்கி அந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டேபிளை நம்ம ஜென்ரேட் பண்ணி யூசர்கிட்ட திரும்ப காட்டணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது முதல்ல வந்து ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். JS டெமோ ப்ராஜெக்ட் 4 அப்படின்ட்டு இதை வந்து நம்ம VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். index.html அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு பேசிக் HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பாடியில் எதுவும் பண்ண போகிறதில்ல. இங்கே ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம எல்லா கோடும் எழுத போகிறோம். ஸோ டைப் text/javascript. ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்த பேசிக் HTML டெம்ப்ளேட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு சில வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம வந்து நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மொத்தத்தில் 2 நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் யூசர்கிட்ட இருந்து. ஒன்று வந்துட்டு அந்த ஆக்சுவல் நம்பர் வந்துட்டு நம்ம வாங்கிக்க போகிறோம். அது வந்து நம்மன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை ரோஸ், அந்த டேபிள் வந்து எத்தனை ரோஸ் அப்படின்றத நம்ம வாங்க போகிறோம். அது வந்துட்டு var row count அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது சில HTML எலிமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் வந்து நம்ம அந்த நம்பர்ஸை வாங்க போகிறோம் யூசர்கிட்ட இருந்து. ஸோ முதல்ல வந்துட்டு var num input document.create element input, அப்புறம் var row count input equals document.create element tag. இந்த 2 இன்புட்ஸ்க்கும் பட்டன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ரோ பட்டனும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து பட்டன் டேக்காக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த எலிமெண்ட்ஸை நம்மளோட டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம window.onload முதல்ல நம்ம எழுதிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம பாடி வந்துட்டு ஒரு வேரியபிளை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ document.get elements by tag name. ஸோ இந்த பாடியில் வந்து நம்ம அந்த num இன்புட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி num பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஸோ இப்போ அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ரோ பட்டனுக்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பேஜுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் ஈக்குவல்ஸ் document.create element, இந்த tag name h2. அதே மாதிரி description document.create element p tag. அப்புறம் ஹெட்டிங் வந்து இன்னர் டெக்ஸ்ட் வந்து நம்ம build custom multiplication table. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு இன்னர் டெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் த நம்பர் ஃபார் விச் யூ வுட் லைக் டு பில்ட் த multiplication table.
ஸோ இது வந்து கான்டெக்ஸ்ட் கொடுக்கும் நமக்கு யூசருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பாடியோட append child ஹெட்டிங், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். அது கீழே வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்க நம்ம இன்புட் அப்புறம் நம் பட்டன் வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அவங்க கொடுக்குற இன்புட்டை நம்ம சேவ் பண்ணிக்கணும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே. ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்றது நம்ம வந்து ஒரு இவெண்ட் லிஸ்னில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம் பட்டன் டாட் ஆட் இவெண்ட் லிஸ்னர் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து நம் அப்படின்ற வேரியபிள் நம்ம வந்து அந்த நம் இன்புட்டோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்புட்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நம் பட்டனையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரோ கவுண்ட் இன்புட்டை நம்ம அந்த பாடியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம ரோ கவுண்ட் இன்புட் அப்படின்னு எழுதாமல் ரோ இன்புட்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு வேரியபிள் நேம்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருக்கிறது நல்லது. ஸோ ரோ இன்புட் body dot append child row input body dot append child row button. இப்போ வந்துட்டு அந்த சேவ் த ரோ கவுண்ட்ன்ற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்பரும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகி அந்த ரெண்டு நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு இவெண்ட் லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். row count equals row input dot value. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரோ இன்புட் அப்புறம் ரோ பட்டனை வந்து நம்ம எடுத்துடலாம் பேஜ்லேருந்து. ஸோ இப்போ வந்து பேஜ் எம்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹெட்டிங் டிஸ்கிரிப்ஷன் தவிர. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டேபிளை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளை பில்ட் பண்ணுறதுக்கு பல விதமான அப்ரோச்சஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஃபார் லூப்பை வச்சு பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம ஒரு டேபிள் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் கிரியேட் எலிமெண்ட் டேபிள். அந்த டேபிளுக்குள்ளே நம்ம வந்து டிஆர் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம், அதாவது டேபிள் ரோ எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து var i = 0, i less than row count, அப்புறம் i++. ஸோ இப்போ வந்து டேபிள் டாட் append child டிஆர்னு போட்டுக்கலாம். இந்த டிஆர் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ var tr equals document dot create element tr. ஸோ டிஆர் அப்படின்றது ரோ, அதுக்குள்ளே வந்து நம்ம செல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டிஆர் எலிமெண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம சில டிடி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம். நம்ம ஏற்கனவே டேபிள்ஸ் வந்து HTML எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்னொரு வாட்டி வந்து நம்ம மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து HTML syntax for a table அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்து HTML நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு ஓப்பனிங் டேபிள் டேக் இருக்குது, அப்புறம் ஒரு க்ளோசிங் டேபிள் டேக் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு சில டிஆர் டேக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேபிளுக்கு எப்போ வந்து சில ரோஸ் இருக்கும், அந்த ரோவில் என்னென்ன வரணும் அப்படின்றது வந்து நம்ம டிஆர் டேக்குள்ளே போடுறோம். அப்புறம் ஒவ்வொரு டிஆர் டேக்குள்ளேயும், அதாவது ஒவ்வொரு ரோக்குள்ளேயும் வந்துட்டு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல் வந்துட்டு டிடி டேக்குள்ளே நம்ம போடுறோம். ஸோ டிடி டேக்குள்ளே என்ன வருதோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் செல்லில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இது வந்து ஒரு பர்டிகுலர் செல். இந்த கண்டென்ட் வந்துட்டு ஒரு டிடி டேக்குள்ளே ரேப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 3 செல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோக்குள்ளே இருக்குது, அதாவது டிஆர் டேக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டேபிள் வந்து எப்படி HTML இருக்கும் அப்படின்றத நமக்கு இங்கே பார்க்க தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து முதல்ல நம்ம டிஆர் டேக்கை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேபிள் வந்துட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 3 காலம்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் காட்டுறேன். மல்டிப்ளிகேஷன் வந்து டேபிள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரோ, இது வந்து செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அந்த மாதிரி வந்து ரோஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோவ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஐட்டம் இருக்குது. இது வந்து 1 ஐட்டம், இது 2வது ஐட்டம்,
இது வந்து 3வது ஐட்டம். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ரோலையும் வந்துட்டு 3 முக்கியமான ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ரோவில் வந்துட்டு 3 செல்ஸாக வச்சு பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 செல்ஸாக கூட வச்சு பண்ணலாம். இந்த எக்ஸ் மார்க்கும் அப்புறம் ஈக்குவல் டூவும் வந்து ஒரு தனி செல்லில் போட்டு பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த என்டையர் ரோவே ஒரு செல்லாக நீங்கள் வச்சு கூட பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம். இங்கே வந்து நான் 3 செல்ஸ் வச்சு பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் 3 TD செல்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். TD1 document.create element TD. இதையே வந்து நான் 3 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இங்கே TD1 ஓட இன்னர் டெக்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேபிள் வந்து எந்த நம்பருக்கு பண்ணுறோமோ அந்த நம்பர் இதில் போட்டுக்கலாம். ஸோ TD1.innerText ஈக்குவல்ஸ் நம். அப்புறம் TD2 ஓட இன்னர் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம I+1 போட்டுக்கலாம். இங்கே வந்து I+1 வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0ல் இருக்குது. ஸோ நம்மளோட டேபிள் வந்து 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 × 1 3 × 2 அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 1ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம I+1 போட்டுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1ஆக கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே பண்ணலாம், சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ரோவில் வந்துட்டு செகண்ட் செல் வந்துட்டு நம்ம எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரை இங்கே போடுறோம். அப்புறம் அந்த 3வது செல் வந்துட்டு அந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஸோ நம் இன்ட்டு ஐ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 3 செல்ஸை வந்துட்டு அந்த ரோக்குள்ளே நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இங்கே டேபிளில் வந்துட்டு அந்த ரோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செல்ஸை வந்து அந்த ரோக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரோவோட சேர்த்து எல்லாமே வந்துட்டு டேபிளில் ஆட் ஆகிடும். ஸோ tr.appendChild TD1. இதே மாதிரி tr.appendChild TD2, tr.appendChild TD3. ஸோ இங்கே வந்து நம்ம tr வந்து டேபிளில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம இந்த டேபிளையே வந்துட்டு அந்த பாடிக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து body.appendChild table. ஸோ இது வந்து நம்ம ஃபார் லூப்புக்கு வெளியில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம அந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேபிளில் பாடியில் போடுறோம். ஸோ இதை சேவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 5க்கு ஒரு டேபிளை கொண்டு வந்துடலாம். அதில் வந்து 100 rows வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கே ஆக்சுவலாக வந்து ரோபோட்டினோட ஸ்பெல்லிங் வந்து நம்ம தப்பாக போட்டிருக்கோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படின்னு ட்ரை பண்ணலாம். 500. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டேபிள் வந்துட்டு பேசிக் லே அவுட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து 5 × 1 is 5, 5 × 2 is 10, 5 × 3 is 15. இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு 99 வரையும் வருது. நம்ம ஆக்சுவலி 100 வரையும் கேட்டிருந்தோம், பட் 99 தான் காட்டுது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது ரோ கவுண்ட் வரையும் வச்சுருக்கோம். நம்ம ரோ கவுண்ட் +1 வரையும் வைக்கலாம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எக்ஸுக்கும் ஈக்குவல் டு சைன் இருக்கு இல்லையா அந்த டேபிள் ரோவில், அதுக்கு தனித்தனி காலம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ var tdx equals document.create element, create element td. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே var tdeq equals document.create element td. இந்த நேமிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து TD1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த இங்கேயும் வந்து மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ TD2 வந்துட்டு எக்ஸ், அதே மாதிரி TD4 வந்துட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ண செல்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 3 போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நமக்கு 3 rows தான் வரணும், பட் அதிகமாக வருது. ஸோ இங்கே 3 என்டர் பண்ணால் வந்து 30 rows காட்டுது. அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது எதனாலன்னு பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ இங்கே வந்து நம்ம console.log row countன்னு போட்டுக்கலாம். 3 கொடுத்தா row count வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் காட்டுது. அது வந்து ஆனால் அது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக காட்டுது, நம்பராக காட்டாமல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காமல் நம்பராக வந்து இன்புட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இன்புட் ஃபீல்ட்ஸை நம்பர் டைப்பாக கேட்கலாம். ஸோ இங்கே வந்து நம் இன்புட் டாட் டைப் ஈக்குவல்ஸ் நம்பர்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ரோ இன்புட் டாட் டைப் ஈக்குவல்ஸ் நம்பர். இப்போ அதனால் வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் காட்டுது. ஸோ இப்போ வந்து கோடை வந்து நம்ம லைன் பை லைனாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம், எங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா வந்து ரோ கவுண்ட் +1 போடுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அது 3 + 1 4ன்னு கொடுக்காம 3 வந்து ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு 3 + 1 வந்து 31 ஆக்கிடுது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு 30 rows வருது. அதனால தான் இந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எதுக்கும் அந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டாக இன்னொரு வாட்டி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ சேவ் பண்ணி நம்ம மறுபடியும் அந்த கன்சோல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலி அந்த இன்புட் மாற்றின பிறகு கூட வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக தான் கலெக்ட் பண்ணிக்குது. ஸோ இங்கே ரோ கவுண்ட் அப்படின்ற வேரியபிளில் நம்ம அந்த இன்புட்டோட வேல்யூவை பாஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம அந்த வேல்யூவை ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, பார்ஸ் இன்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்ஸ் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பார்ஸ் இன்ட் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அதனால் வந்து இப்போது இந்த மாதிரி காட்டுது. ஸோ இங்கே வந்து 3 + 1 பண்ணும்போது நமக்கு வந்து 4 வந்துருச்சு, 31 வராமல். இது வந்து நம்ம இன்னொரு அப்ரோச் வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா அந்த i less than row count +1 அப்படின்னு இல்லாமல் i less than or equal to row count அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பார்ஸ் இன்ட் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது. ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ எப்பவுமே வந்து ப்ரோக்ராமிங்கில் நமக்கு வந்து ஒரே ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு பல விதமான அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்போ வந்து டேபிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த டேபிளுக்கு ஒரு பார்டர் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம ஆரம்பத்தில் வந்துட்டு ப்ளீஸ் என்டர் த நம்பர் அப்படின்னு போடுறோம். ஆனால் செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ரோ கவுண்ட் என்டர் பண்ண சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அங்கே நம் பட்டன் வந்து சேவ் பண்ணும்போது description.innerText equals please enter the number of rows for the table. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரோ பட்டன் வந்து சேவ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணலாம். description.innerText equals your custom multiplication table of num by row is generated. ஸோ இப்போ வந்து ப்ளீஸ் என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு காட்டுது. அதுக்கப்புறம் your custom multiplication table of 3/4 is generated. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனல் டிவைஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாடி கொஞ்சம் ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். ஸோ body.style.text align equals center. இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த டேபிளையும் வந்து சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம முதல்ல இது எல்லாத்தையும் ஒரு div டேக்கில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த div வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ div equals document.create element of tag name div. இதை வந்து நம்ம பாடிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பாடியை வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் வந்து div போட்டுக்கலாம். ஸோ அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த divக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் width கொடுத்துக்கலாம். ஸோ div.style.width equals 500 pixels. அதே மாதிரி அந்த div சென்டரில் கொண்டு வந்துடலாம். div.style.display equals block. div.style.image
margin left equals auto. இந்த மாதிரி div dot style dot margin right equals auto. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இந்த டேபிளையும் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். table dot style dot width equals 100 pixels. Table dot style dot display equals block. Table dot style dot margin left equals auto. Table dot style dot margin right equals auto. இதே மாதிரி பேக்ரவுண்டும் கொடுத்துக்கலாம். RGBA 0,0,0.5. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டைலையும் மேலே கொண்டு போய் விட்டுடலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டேபிளுக்கு ஒரு பார்டர் ரேடியஸும் கொடுத்துக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவ்க்கும் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் பாடிக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த டிவ்க்கு வந்து ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி மார்ஜின் டாப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த டேபிள். இப்போ வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த டிவ்க்கே வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டமான நம்பர் வச்சு. ஸோ 2 3 4 கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு 10,000 rows போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் வந்துட்டு 10,000 rows வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுது. இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ண நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு விட்த்து நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கிறது நல்லதில்லை. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக காட்டுது. ஸோ மேபி 300 பிக்சல் போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ரோ எலிமெண்ட்டுக்கே வந்து நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி போட்டுக்கலாம். ஸோ tr.style.border bottom 1 pixel solid black. இது வந்து ஒர்க் ஆகல, எதுக்கு ஒர்க் ஆகலன்னு பார்க்கலாமோ. ஏற்கனவே யாரும் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டிஆரில் பார்டர் ப்ராப்பர்ட்டி போட்டால் ஏன் வரல அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம செட் பண்ணணும் சிஎஸ்எஸில். ஸோ அது பண்ணலாம். நம்ம டேபிளில் வந்துட்டு .style.border collapse equals collapse. இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்டர் ப்ராப்பர்ட்டியே போடுது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ரோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா பார்டர் வருது.
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஆர் பார்டர் பாட்டம் வந்துட்டு செலக்டிவாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு இஃப், அதாவது நம்ம வந்துட்டு கடைசி ரோ தவிர்த்து மற்ற எல்லா ரோக்கும் வந்துட்டு இந்த பார்டர் பாட்டம் அப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம if I not equals row count, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பார்டர் பாட்டமை அப்ளை பண்ணலாம். கடைசி ரோ தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் அந்த பார்டர் பாட்டமை அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ வந்து 3 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ரோ தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம ரோக்கு பார்டர் பாட்டம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து விட்த்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட விட்த் ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த டேபிளோட டிஸ்பிளேவில் வந்து பிளாக் கொடுக்காம வெறுமனே கொடுக்கலாம். இங்கே வந்து இன்னொரு ஒரே ஒரு ஃபீச்சர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் வச்சுக்கலாம் கீழே. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டேபிள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணி அது ஃபஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அது பண்ணலாம் இப்போது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்துட்டு மேலே ஸோ var reset button equals document dot create element button. அந்த ரீசெட் பட்டனுக்கு ஒரு ஈவெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஃபங்க்ஷன் window dot reload. இந்த window dot reload அப்படின்றது வந்துட்டு இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ அந்த பட்டன் வந்து நம்ம கடைசியில் ஆட் பண்ணணும். ஸோ கடைசியில் போயிட்டு div dot append child reset button. ஸோ இங்கே வந்து ரீசெட் பட்டனை காட்டுது. அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கலாம். reset button dot inner text equals ஸோ இந்த ரீசெட் பட்டன் வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரீசெட் பட்டன் வந்து நம்ம பாடிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரீசெட் பட்டன் வந்துட்டு கரெக்டாக காட்டுது. இதுக்கு வந்து நம்ம மார்ஜின் டாப் கூட போட்டுக்கலாம். reset button dot style dot margin top equals 20 pixel போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரீசெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகணும், பட் ஆகலை. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இப்போ பேஜை எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்றத நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு how to refresh a page using JavaScript அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் டாட் ரீலோட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து விண்டோ டாட் ரீலோட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து லொக்கேஷன் டாட் ரீலோட்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறது அந்த பட்டன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலி இந்த ஹெட்டிங்கை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜென்ரேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ப்ராக்கெட்டில் வந்துட்டு பில்ட் யுவர் ஓன் கஸ்டம் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆக்சுவலி இதை வந்து நம்ம ஒரு சப்டைட்டில் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ var subtitle equals document dot create element type h4. அப்புறம் சப்டைட்டிலோட இன்னர் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு ஹெட்டிங்க்கு அப்புறம் அதை அப்ளைன் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்சுவலாக இது வந்துட்டு H4 மாதிரி இல்லாமல் வந்துட்டு பியாக வச்சுக்கலாம், பேராகிராஃப் ஆக வச்சுக்கலாம்.
அதே மாதிரி ஸ்டைலில் வந்து கொஞ்சம் இட்டாலிக்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்மளோட எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ கடைசியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த HTML டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோட் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஹெட் செக்ஷனில் வச்சுக்கிறது நல்லது இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடை மொத்தம் காப்பி பண்ணிக்கிட்டு, ஸோ இது வந்து ஒரு புது ஃபோல்டரில் போட்டுக்கலாம், JS அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு புது ஃபைல் போட்டுக்கலாம், script.js அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஃபைலை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் SRCயில். ஸோ SRC அப்படின்றது சோர்ஸ். அதில் வந்து நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அங்கேருந்து அந்த கோடை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இது சேவ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு நீங்கள் இந்த ஆட் பண்ணுற ஃபைல்னால தான் வந்ததா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த ஆட் பண்ணுற அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே வரல. ஸோ அப்படி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த லைன் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க, இதனால தான் வந்துட்டு எல்லாம் கோடு ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த லைனை எடுத்துகிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள், அப்புறம் மறுபடியும் போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லைன் ஏதாவது பண்ணுதா இல்லையா அப்படின்னு தெரியும். இப்போ வந்து நம்ம கோட் வந்துட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இங்கே சில கமெண்ட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் சில எக்ஸாம்பிள் கமெண்ட்ஸ் போட்டு கட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், அதே மாதிரி இங்கே வந்துட்டு டிக்ளரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இல்லாட்டி இனிஷியலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு போட்டுக்கலாம், அது அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு அந்த தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம், அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கலாம் வேணா, அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ டேபிள் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்புறம் வந்துட்டு இங்கே இந்த ஹெட்டிங், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதே மாதிரி டிவ்வையும் வந்து நம்ம இங்கே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோடை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சேஞ்சஸும் சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோடில் கமெண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா இப்போ நீங்களே வந்து இன்னொரு ஒரு 5 years கழிச்சு நீங்கள் இந்த கோடு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட கோடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள். அப்பயும் வந்து புரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கொஸ்டின் போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.